அண்ணாமலை அவருடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்க போகுது? அண்ணாமலை அடுத்த கட்டம் யூனியன் மினிஸ்டர் ஆறான்னு கேள்விப்பட்டேன். மத்திய அமைச்சர் ஆறாரு. அமித்ஷாவுக்கு ஒரு தோல் கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் தேவை, எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் வேணும் அப்படின்ற மாதிரி. அது இல்லாமல் அமித்ஷாவுக்கும் அண்ணாமலை நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவரும் அண்ணாமலை மாதிரி ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தவர் நயினார். அதனால ஆனால் நயினார் வேற, அண்ணாமலை வேற. அண்ணாமலை புலி பாய்ச்சலில் போனார், 16 கால் பாய்ச்சலில் போனார். நயினார் அந்த மாதிரி போக முடியாது. ஆனால் ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, நயினார் அண்ணாமலையும் ஒன்றா இருக்காங்க. அண்ணாமலையை கேட்காம நயினார் எதுவும் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் அண்ணாமலையோட ரசிகர்கள் ஃபேன்ஸ் எல்லாம் கூட வந்தால் தான் கட்சி நடத்த முடியும்னு தெரியும். இல்லை, இது வந்து பாஜகவுடைய நிர்வாகிகள் அண்ணாமலை வந்து அப்புறம் கொஞ்சம் பவராக இருக்காங்க, நாலேஜபிள் ஆகிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணும். எப்படி ஒரு ஃபேன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்? அண்ணாமலை சொல்லிட்டாராம், நீங்கள் வந்து நயினாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நயினாருக்கு கூட இருங்க, நானும் இங்கே தான் எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா எல்லா மீட்டிங்லேயும் அண்ணாமலை புகழ் தான் பாடுறாரு நயினார். அப்போ தான் அவருக்கு தெரியும், போனியாவும் தெரியும், இல்லைன்னா போனியாவும் தெரியும் அவருக்கு. இப்போ கட்சி நிர்வாகிகள் போட போகிறாங்க, 3 லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. அண்ணாமலை கேட்டு தான் பண்ணியிருக்காரு, கேசவிநாத் கேட்கல. ஆனால் நயினார் போகிற பாதை வேறு, அண்ணாமலை போகிற பாதை நம்ம ரெண்டும் கம்பேர் பண்ண முடியாது. இப்போ இந்த தேர்தலையும் போட்டி போட போகிறார். இந்த தேர்தலில் அண்ணாமலை போட்டி போடுவார். ஆனால் நான் வந்து கட்சிக்கு எல்லா உதவியும் பண்ணுறேன். தமிழ்நாடு முழுக்க டூர் போகிறேன், திமுக போட்டு கிழிக்கிறேன். அண்ணாமலைக்கு என்னென்ன சப்போர்ட்டு நான் சப்போர்ட்லாம் உங்ககிட்ட கொடுக்குறேன். நாளைக்கு அவர் போட்டி போட்டு ஜெயிச்சாருன்னா என்ன பெரிய அண்ணாமலை ஜெயிச்சார். ஏன்னா அண்ணாமலை வந்து மோஸ்ட்லி மத்திய அமைச்சராவான்னு ஒரு பேச்சு. அந்த போஸ்ட் வந்ததுன்னா திமுக படத்தில் கொடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு மே மாதம் கடைசியில் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வரலாம். அதாவது அமித்ஷாக்கு அடுத்த பொறுப்பில் கொடுத்துட்டு தமிழ்நாடு மட்டும் அவர்கிட்ட கொடுப்பாங்க. அண்ணாமலை என்ன சொன்னாரா, கூட்டணி இல்லாமல் நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு டெல்லியில். அதிமுக கூட்டணி நமக்கு வேண்டாம், அதிமுக நமக்கு லைபிலிட்டி தான், அது இல்லாமல் ஜெயிச்சு காட்டுறேன், என்ன நம்புங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொன்னாராம். டெல்லி வந்து அதை எடுத்துக்கிட்ட. இது என்னென்ன, அண்ணாமலை என்ற ஒரு மாபெரும் சக்தி அடுத்த தேர்தலில் பாஜக உதவுமான கண்டிப்பாக உதவும். அண்ணாமலை தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போவார், கட்சியை ஜெயிக்க வைப்பார். அதுக்கு பிறகு அவர் சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்ற ஒரு சில நாட்கள் ஆகிறது. அப்படிங்கும்போது அவருக்கு இந்த தலைவர் பதவியிலேருந்து எப்படி நிர்வாகிகள்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி இருக்காங்களா, அந்த தலைவருக்கு ஏற்ற மாதிரி எப்படி போய்கிட்டு இருக்கு தலைவர்? இல்லை, நயினார் வந்து தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்னா தகுதியானவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரும் அண்ணாமலை மாதிரி ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தவர் நயினார். ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டே இல்லாமல் வந்தவர் தான். அதனால் ஆனால் நயினார் வேற, அண்ணாமலை வேற, நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இவரோட கொள்கை வேற, இவரோட பாணி வேற, அவர் பாணி வேற. அண்ணாமலை புலி பாய்ச்சலில் போனார், 16 கால் பாய்ச்சலில் போனார். நயினார் அந்த மாதிரி போக முடியாது. அவரோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் நடக்க முடியும். அதனால் நயினாருக்கு வந்து நான் அண்ணாமலை குறைஞ்சி வரணும் அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி நான் பேசலை. அவர் போக்கில் அவர் போகிறார், இவர் போக்கில் இவர் போகிறார். ஆனால் ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா, நயினார் அண்ணாமலையும் ஒன்றா இருக்காங்க. 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. அண்ணாமலையை கேட்காம நயினார் எதுவும் பண்ணுறது இல்லை. மேடைக்கு மேடை மீட்டிங் அண்ணாமலை பேரை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறார் நயினார். ஏன்னா அவருக்கு தெரியும் அண்ணாமலையோட ரசிகர்கள் ஃபேன்ஸ் எல்லாம் கூட வந்தால் தான் கட்சி நடத்த முடியும்னு தெரியும். இல்லை, கட்சி நடத்த முடியாது. அவர் அண்ணாமலையோட ரசிகர்கள் தான், கட்சிக்காரன்னு சொல்ல மாட்டாங்க, நிர்வாகிகள் கிடையாது, நிர்வாகிகள் ஃபேன்ஸ் தான். அவருக்கு இதெல்லாம் இப்போ சினிமா நடிகர் மாதிரி ஃபேன்ஸ் தான் இருக்காங்க. கட்சிக்காரனே ஃபேனாக தான் இருக்கும். அண்ணாமலைன்னு உயிரோட காத்துட்டு இருக்கான். அண்ணாமலை கட்சிக்கு வந்த பொழுது யாருக்குமே தெரியாது. தலைவர் பொறுப்புக்கு வந்த போது கூட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்காருப்பா, என்ன பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ அவர் வந்து இப்போ வெளியே வந்துட்டார். அப்படிங்கும்போது அந்த ரசிகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த ரசிகர்கள்லாம் அதுக்கு டிராவல் பண்ணுவாங்க. அண்ணாமலை அதான், அதனால தான் வந்து அண்ணாமலையை கூட வச்சிருக்காரு நயினார். அந்த ரசிகர்கள்லாம் விட்டு போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் கூட நம்ம கூட வரணும்னு இருக்காரு. அண்ணாமலையை சொன்னாராம், நீங்கள் வந்து நயினாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, தப்பு கிடையாது. இல்லை, இது வந்து பாஜகவுடைய நிர்வாகிகள் அண்ணாமலை வந்து அப்புறம் கொஞ்சம் பவராக இருக்காங்க, நாலேஜபிள் ஆகிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணும். எப்படி ஒரு ஃபேன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, அண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையால் கட்சிக்கு வந்தவங்க தான் இப்போ அதிகம். அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் ரொம்ப பேர் இல்லை.
அண்ணாமலையை பார்த்து கட்சிக்கு வந்து ரொம்ப பேர் அதிகம். அவங்க அண்ணாமலை பேச்சு தான் கேட்பாங்க. அண்ணாமலை சொல்லிட்டாராம், நீங்கள் வந்து நயினாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நயினாரு கூட இருங்க, நானும் இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன், நானும் உங்கள் கூட தான் இருப்பேன். நயினார் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார். ஏன்னா எல்லா மீட்டிங்லேயும் அண்ணாமலை புகழ் தான் பாடுறார் நயினார். அப்போ தான் அவருக்கு தெரியும், போனியாகவும் தெரியும், இல்லைன்னா போனியாகவும் தெரியும் அவருக்கு. அந்த மாதிரி பண்ணதான் அண்ணாமலையோட ரசிகர்கள், அண்ணாமலையோட ஃபேன்ஸு, அண்ணாமலையோட கட்சிக்காரங்க, அண்ணாமலையோட ஆதரவாளரை உள்ளே கொண்டு வரத்துக்கு என்னென்ன முயற்சி எடுக்குமோ அத்தனை முயற்சி எடுத்திருக்காரு. இப்போ கட்சி நிர்வாகிகள் போட போகிறாங்க, 3 லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. அண்ணாமலை கேட்டு தான் பண்ணியிருக்காரு. கேசவிநாயகத்து கேட்கல. இப்போ கேசவிநாயகத்துக்கும் நயினாருக்கும் கோவம், இன்னும் என்ன கேட்க ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நயினா சொன்னாரான், அண்ணாமலை சொல்கிறேங்க, நான் இப்போ கேட்குறேங்க, அண்ணாமலை கொடுங்க. அண்ணாமலை சொன்னாரான், எனக்கு வந்த மாதிரி டீம் உங்களுக்கு வர வேணாம், நல்ல டீமாக போடுங்க, கரப்ஷன் இல்லாமல், கட்சியை பேரை கெடுக்காமல், கட்சி பேரை மிஸ்யூஸ் பண்ணாமல், கட்சிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்க, ஆளாக பார்த்து போடுங்கன்னு சொல்லி 2 பேர் உட்காந்து முடிவு பண்ணி டெல்லி காமிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற எனக்கு அது பிடிக்கல. ஸோ அண்ணாமலையும் நயினார் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்கனால நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. ஆனால் நயினார் போகிற பாதை வேறு, அண்ணாமலை போகிற பாதை வேறு. நம்ம 2 கம்பேர் பண்ண முடியாது. இவர் வழி தனி, அவர் வழி தனி. நம்ம ஏன்னா என்ன கட்சிகள் என்ன அண்ணாமலை மாதிரியே நயினார் இருக்கணும் எதிர்பார்த்தாங்கன்னா தப்பு. அண்ணாமலை வேறு, நயினார் வேறு அப்படிங்கிறதா ஒரு நம்ம பார்க்கக்கூடிய நிதர்சனமான உண்மை தான் கட்சியில். இப்போ அண்ணாமலை வந்து ஒரு ரேஞ்சு செட் பண்ணி வச்சிருக்காரு, இவ்வளோ % அப்படின்னு செட் பண்ணியிருக்காரு. எல்முருகன் அவர் தலைமையில் வந்து 4 எம்எல்ஏக்கள் வந்து உருவானாங்க. இப்போ அண்ணாமலை இருந்தாருன்னா ஒரு 10 எம்எல்ஏக்கு மேலே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பொருளாக இருந்தது. இப்போ இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு டவுன்ஃபால் மாதிரி தானே இங்கே இருக்குது, அது ஃபீல் பண்ணுறீங்களா? சரி, அண்ணாமலையோட டேர்மில் தேர்தல் வரல. அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது இல்லை, இப்போ வந்துருந்தா இப்போ ஒரே தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் தான் 24ல். அதில் வந்து அண்ணாமலை போட்டி போட்டது தப்புன்னு அண்ணாமலே ஒத்துக்கிறார். ஏன்னா வந்து எல்லாம் இறங்கி அவரால் பிரச்சாரம் பண்ண முடியல. ஆகவே நயினார் அப்படி இல்லை. நயினார் எம்எல்ஏ ஜெயிச்சு எம்பியில் போட்டி போட்டு திருப்பி எம்எல்ஏ வந்துட்டார். கூட்டணி இருந்தப்போ அது நல்லா ஒன்று பார்க்கணும். நயினார் இருக்கும்போது கூட்டணி, நயினார் எம்எல்ஏ கூட்டணி இருந்தது. அண்ணாமலை இருக்கும்போது கூட்டணி இல்லை. அப்போ அதிமுக தயவால் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதிமுக ஆதரவு தான் வந்திருக்கார் நயினார். இப்போ இந்த தேர்தலையும் போட்டி போட போகிறார். இந்த தேர்தலில் அண்ணாமலை போட்டி போடுவார். ஆனால் 26 தேர்தலில் அண்ணாமலை போட்டி போட மாட்டார், கண்டிப்பாக போட மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், போட்டி போட்டார்னா அதிமுக தெய்வோட தான் வந்தான்ற மாதிரி கெட்ட பேர் வந்துடும். சொல்லிட்டாரான், நான் வந்து கட்சிக்கு எல்லா உதவியும் பண்ணுறேன், தமிழ்நாடு முழுக்க டூர் போகிறேன், திமுக போட்டு கிழிக்கிறேன், அண்ணாமலைக்கு என்ன சப்போர்ட்லாம் உங்ககிட்ட கொடுக்குறேன், ஆனால் ஏன்னா தேர்தலில் போட்டி போட சொல்லாதீங்க, நான் வரல, இந்த ஆட்டத்துக்கே நான் வரல. ஏன்னா அண்ணாமலைக்கு தெரியும், நாளைக்கு அவர் போட்டி போட்டு ஜெயிச்சாருன்னா என்ன பெரிய அண்ணாமலை ஜெயிச்சாரு, எல்லாம் அதிமுக ஓட்டு தான்ப்பா, அதிமுகவில் தான் ஜெயிச்சாரு. இப்போ வானதி இவங்களாம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இப்போ கெட்ட பேர் வரக்கூடாது அண்ணாமலை விரும்புகிறார். ஆனால் அண்ணாமலை வந்து கட்சிக்கு லாயலாக தான் இருக்காங்க. அண்ணாமலை கட்சி மேலே எந்த கோபமும் கிடையாது. சொல்கிறானா அவங்க டேர்ம் முடிஞ்சு போச்சு, அடுத்த வாரம் எடுத்துருங்க, அதை பற்றி எனக்கு என்ன கவலை. ஏன்னா அண்ணாமலை வந்து மோஸ்ட்லி மத்திய அமைச்சராவான்னு ஒரு பேச்சு இருக்குது, மத்திய உள்துறை இணையமைச்சராவான்னு இருக்குது. அந்த போஸ்ட் வந்ததுன்னா திமுக குறைச்சல் கொடுக்க முடியும் அவரால். ஏன்னா அமித்ஷா கடத்தவர் தான், தமிழ்நாடே பெரிய போஸ்ட்டுக்கு போயிட்டாருன்னு டெல்லியில் கொடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு மே மாதம் கடைசியில் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை இணை அமைச்சரை அண்ணாமலை வருவார்னு தோன்றுது. அதாவது அமித்ஷாக்கு அடுத்த பொறுப்பில் கொடுத்துட்டு தமிழ்நாடு மட்டும் அவர்கிட்ட கொடுப்பாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடை ஃபோக்கஸ் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நிறைய ரெய்டு விட்டு அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி எல்லா விதமான நயற்சிகளையும் அண்ணாமலை இது வரைக்கும் வெறுமனை பேசிட்டு இருந்தார தவிர அவருக்கு எந்த விதமான செயல் திட்டங்களையும் கொடுக்கப்படலை. அண்ணாமலைக்கு பொறுப்பு கொடுக்கப்படலை, அரெஸ்ட் பண்ணுறதுக்கான பொறுப்பு அதெல்லாம். அவர் டிஜிபி இல்லை, அவர் ரிட்டையர்ட் ஐபிஎஸ்லேருந்து கட்சி நம்பி தான் இருந்தார். இப்போ அவர் கையில் பொறுப்பு கொடுக்குற வழியாக அவரால் கட்சியை வழி நடத்தி கொண்டு போகிறது இல்லாமல் கட்சி எதிரிகளை அடக்கிறதுக்கும் அவர் கையில் பவர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பவர் தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ நயினார் அண்ணாமலை இணைந்து தான் செயல்பட்டு இருக்காங்க இங்கே, அதான் நம்ம எடுத்துக்கணும். இது வரைக்கும் நயினார் அண்ணாமலை இணைந்து செயல்படுறாங்க, எந்த விதமான மனமாச்சரியமும் கிடையாது. ஏன்னா அண்ணாமலை மதிக்கிறார் நயினார், அது முக்கியமான விஷயம். அண்ணாமலையை வந்து உண்மையாக மதிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் அண்ணாமலைக்கு முன்னாடி கட்சி எப்படி இருந்தது, அண்ணாமலைக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்புன்ற மாதிரி அண்ணாமலைக்கு முன்பு அண்ணாமலைக்கு பின்புங்கிறத நயினார் பக்கத்திலிருந்து பார்த்துருக்காரு. வளர்த்தி கொண்டு வந்தாங்கல்ல சார், எல்லாருமே வளர்த்தி கொண்டு வந்திருக்காரு. பொன்னார் வளர்த்தி கொண்டு வந்திருக்காரு, தமிழிசை,
எல்முருகன் எல்லாருமே ஒவ்வொரு கட்டத்தில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காங்கல்ல. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க. அவங்கள மீறி பண்ணக்கூடியது அண்ணாமலை. இப்போ வந்து எல் கணேசன் கூட தான் இலா கணேசன் கட்சியை வளர்த்தாரு, ராஜா வளர்த்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னார் வளர்த்தாரு, எல்லாம் ஒரு செஞ்சு வளர்த்தாங்க. ஆனால் அந்த அபரீதமான வளர்ச்சி இருக்கு பாருங்க, அது வந்தது காரணம் அண்ணாமலை பீரியட் தான். எதிர்பாராத ஒரு வளர்ச்சி. 2-3 இந்த எரா அப்படின்னு வச்சுக்கலாம்ல, ஒரு சோசியல் மீடியா டிஜிட்டல் எரால வந்து அது கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஈஸியா இருக்கு. அண்ணாமலை இது மாஸ் லீடர். அண்ணாமலையோட செய்கைகளே, அவரோட பேச்சை நிறைய யூத்தை அட்ராக்ட் பண்ணுது. நிறைய இளைஞர்கள் உள்ள குழந்தை அண்ணாமலை தான். அதுக்கு தெரியும். ஏன்னா அண்ணாமலை தோளில் கை போட்டு பேசுவார், எப்படி இருக்கா நல்லா இருக்கியா கேட்பாரு, பேர் சொல்லி கூப்பிடுவார். அந்த கலைஞர் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணார். அதனால தான் மோடி எப்படி பண்ணாரோ அதே மாதிரி அண்ணாமலைக்கு பண்ண ஆரம்பித்தார். மோடி ஸ்டைலை ஃபாலோ பண்ணார். தனி மனித இண்டிவிஜுவல் வளர்ச்சியாக இருந்தால் கூட தப்பு இல்லை, அது கட்சிக்கு தான் பயன்படும். அண்ணாமலையோட வளர்ச்சி கட்சியோட வளர்ச்சி தான். அண்ணாமலைக்குன்னு தனியாக ஒன்றும் வளர்ச்சி கிடையாது. அப்போ அங்கேயே வச்சுருந்துருக்கலாம்ல, வச்சுருக்கலாம். ஆனால் இந்த தேர்தல்னு ஒன்று வந்தது, கூட்டணின்னு ஒன்று வந்தது, கூட்டணி தலைவர்னு வந்தது. அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லை கூட்டணியில். அதனாலேயே வந்து அண்ணாமலை முதல்ல கேட்டாங்களாம், நீங்கள் இருக்கீங்களான்னு. அண்ணாமலை கூட்டணினா இல்லைங்க, நான் வேண்டாங்க, நீ யாருக்காக கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு தான் நயனாருக்கு கொடுக்கப்பட்டது. சரி, இப்போ அண்ணாமலை அவர்கள் வளர்த்தி கொண்டு வந்து ஒரு பர்சன்ட்ல வச்சிருக்காரு. அந்த பர்சன்ட் வச்சு யூஸ் பண்ணி இந்த சட்டமன்ற தேர்தலில் நின்னாருன்னா அதைக்கும் தாண்டி ஒரு பர்சன்ட் கிடைக்கும்ல. அது ஒரு மனக்கணக்கு இருக்குல்ல, கால்குலேஷன் இருக்குல்ல. அது ஏன் யூஸ் பண்ணாமல் போட்டியிடவில்லை அப்படின்னு போகிறதுக்கான காரணம் இல்லைங்க. அண்ணாமலை என்ன சொன்னார்னா, கூட்டணி இல்லாமல் நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு டெல்லிட்ட. அதிமுக கூட்டணி நமக்கு வேண்டாம், அதிமுக நமக்கு லைபிலிட்டி தான், அது இல்லாமல் ஜெயிச்சு காட்டுறேன், என்னை நம்புங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொன்னாராம். டெல்லி வந்து அதை எடுத்துக்கல. அதான் பிரச்சனை. டெல்லி முதல்லேருந்தே கூட்டணி கூட்டணி கூட்டணின்ற ஒரு எண்ணத்துலேயே போயிட்டுருக்கு. அந்த எண்ணத்தில் போகிறதுனால என்ன ஆகிடுது, அவங்களால இந்த மைண்ட் செட்டு வெளியில் வர முடியல. அந்த மைண்ட் செட்டு வெளியில் வந்தால் தான் அண்ணாமலை பேச்சு கேட்டுக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட்டணி தான் முக்கியமாக போச்சு. கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி ஆகி போயிடுது. அது நம்பர் கேம் தான். அவங்கள பொறுத்த 20, 10, 15, 35, 40 அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. ஆனால் அண்ணாமலை நம்பர் கேமே போல. அண்ணாமலை வந்து கள நிலவரம், தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு, முன்னோட அதிகமாக வளர்ந்துருக்கு. என்டிஏ 18% இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ 25% வந்திருக்கலாம். அண்ணாமலை சொன்னார், தேர்தலில் போட்டி போடாமல் எப்படிங்க நம்ம வந்து நம்பரை கணக்கு பண்ண முடியும், இந்த தேர்தலில் போட்டி போட்டு பார்ப்போம், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம், ஒரு 50 சீட்டு வந்தால் கூட போகுது, நமக்கு எடுத்தோடனே 100, 200, 300 வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெல்லிக்கு அப்படி இல்லை. டெல்லிக்கு வந்து எப்படியாவது திமுக வீட்டுக்கு அனுப்பணும், ஆட்சி பிடிக்கணும், எதிர்கட்சிகளோட ஒற்றுமை முக்கியம், ஆன்டி டிஎம்கே வாக்குகள் சிதறக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப நாளாக அமித்ஷா சொல்லிட்டு வர. நீங்கள் சொல்ல டிடிவி சேர்த்துக்கோ, பன்னீர் சேர்த்துக்கோ, ஓபிஎஸ் சேர்த்துக்கோ, சசிகலா சேர்த்துக்கோ, இப்போ சொல்ல 10 வருஷமாக சொல்லிட்டு வரேன். இந்த வாட்டி முனைப்பாக அமித்ஷா சொல்லிட்டாரான், டிஎம்கே வீட்டுக்கு போய் தான் ஆகணும் என்ன ஆனாலும். அதுக்கு சில இதெல்லாம் விட்டு கொடுத்து என்ன போனோம். அந்த விட்டு கொடுக்கறது ஒன்று தான் கூட்டணி. விட்டு கொடுத்துன்னு போகிறது சொன்னதான் கூட்டணி. அந்த கூட்டணி இறங்கி போகிறதுக்காக இறங்கி வந்திருக்காரு. இறங்கி வந்து இவங்களும் இறங்கி வர வச்சிருக்காரு. முதல்ல அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிச்சு, அப்புறம் கூட்டணி வந்தால் ஆகணும்ட்டு. இப்போ கூட்டணியை வந்து ஒரு மாதிரி பண்ணி கூட பழனிசாமி கூட்டணியை டிபெண்ட் பண்ணி பேசியிருக்காரு. உங்களுக்கு என்ன வந்தது, நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்டிருக்காரு கலைஞர். இவர் ஸ்டாலின் கேட்டிருக்காரு. அதனால் இது என்னென்ன, அண்ணாமலை என்ற ஒரு மாபெரும் சக்தி அடுத்த தேர்தலில் பாஜக உதவுமான கண்டிப்பாக உதவும். அண்ணாமலை தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போவார், கட்சியை ஜெயிக்க வைப்பார். அதுக்கு பிறகு அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை வேலையும் பண்ணுவார். ஓகே, எடப்பாடி சொன்னது என்னன்னா, அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து கிடையாது, தேர்தல் கூட்டணி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டார்ல. கூட்டணிங்கிற பேச்சு, கூட்டணிங்கிறது இருக்கு, ஆட்சிங்கிறது இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோன்றுது. ஏன்னா தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்து எண்ணிக்கை நம்பர் வந்த பிறந்தான் மைனாரிட்டி ஆட்சியாக மெஜாரிட்டியாக. சப்போஸிங் ஆன் இட்ஸ் ஓன் ஏடிஎம்கே மெஜாரிட்டி வந்து வச்சுங்க, அவன் பாஜக மதிக்க போகிறதில்லை, மதிப்பான் ஓரளவுக்கு, கூட்டணி கொடுக்க போகிறதில்லை. அதே நேரத்தில் பாஜக தயவு அதிமுக தேவைப்பட்டதுன்னா தான் கூட்டணி ஆட்சி வரும், நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பர் எல்லாமே இப்போ நம்ம பேசுறது டூ ஃபார் ஃபெட்ச். ஏன்னா எப்படி வரும்னு தெரியாது, முடிவு எப்படி வரும்னு தெரியாது. அது வந்து பாஜகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். அதனால சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சிங்கிறத பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை.
கூட்டணி இப்போ நான் எடுத்த உடனே கூட்டணி பற்றி பேச வேண்டாம், முடிவு எப்படி வருதுன்னு பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இவங்களோட கணக்கு, விச் இஸ் ட்ரூ. அதனால் வந்து கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி ஆட்சியாக கொடுத்தாரு இல்லையே. காங்கிரஸ் கெஞ்சி கூட கலைஞர் மைனாரிட்டி கவர்மெண்ட் பண்ணார், அப்போவே காங்கிரஸ் கொடுக்கல. அதில் கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் எப்படி வரும்னா ஹங் அசம்பிளி வந்தால் தான் கூட்டணி ஆட்சி வரும். தொங்கு சட்டசபை வரணும், அது வராமல் படைக்கணுங்கிறது அமித்ஷாவோட ஆசை, தொங்கு சட்டசபை வரக்கூடாதுன்னு. அப்போ அதிமுக ஓன் ஜெயிச்சுட்டு வச்சுங்க, அது பாட்டுக்கு ஆட்சி அமைச்சு போது கூட்டணி. அதே நேரத்தில் 1-2 எம்பி பதவி மந்திரி பதவி கொடுக்கலாம், சபாநாயகர் கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆட்சியில் பங்கு என்பது இப்போ டூ ஏர்லி டு டிசைட்ங்கிறது என்னோட கருத்து. இப்போ இறுதிய ஒரு கேள்வி, அண்ணாமலை அவருடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்க போகுது? அண்ணாமலை அடுத்த கட்டம் யூனியன் மினிஸ்டர் ஆறான்னு கேள்விப்பட்டேன், மத்திய அமைச்சர் ஆறாரு, அதுவும் இணையமைச்சர், உள்துறை இணையமைச்சர். ஏன்னா அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேக்ரவுண்ட். அமித்ஷாவுக்கு முடியல, அவரால் ரொம்ப டயர்டாக சுற்றி அவரும் ஹார்ட் ஒர்க்கர். அமித்ஷாவுக்கு ஒரு தோல் கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் தேவை, போலீஸும் தெரிஞ்சவர், அரசியலும் தெரிஞ்சவர், எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் வேணும் அப்படின்ற மாதிரி. அது இல்லாமல் அமித்ஷாவுக்கு ஆனால் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. உள்துறை இணையமைச்சராக போட்டு அழகு பார்ப்பார்னு நினைக்கிறேன். அப்படி வந்தார்னா, கையில் சாட்டை எடுத்தார்னா முதல் அடி திமுக தான் விடும். ஏன்னா அண்ணாமலை சொன்னாராம், நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்து மட்டும் திமுக குறைச்சல் கொடுக்க மாட்டேன், டெல்லியில் உட்காந்து குறைச்சல் கொடுக்குறேன். இப்போ நிர்மலா சீதாராமன் டெல்லியில் குறைச்சல் கொடுக்குற மாதிரி ரெட்டை குழல் துப்பாக்கி. அப்போ என்ன ஆகிடும், ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை தமிழர்கள் வந்து டெல்லியில் வந்து கோலோச்சுவாங்க. பாஜகவோட சர்க்காரில் தமிழர்கள் கோலாச்சுவாங்க, எல்முருகனும் இருக்கார் கூட இல்லைங்களே. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய பலமாக்குனாங்கன்னா திமுக தலைவலி வருமானா கண்டிப்பாக தலைவலி வரும். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ.